எம்பதி என்றால் என்ன என்பதை விளக்குவதற்கு என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை கூறுகிறேன். அப்போது எனக்கு 20 வயது இருக்கும். எங்கள் வீட்டிற்கு 15-20 குடும்ப நண்பர்கள் இரவு உணவு அருந்துவதற்காக வந்தார்கள். அவர் எல்லோரும் உணவு அருந்திவிட்டு அவர்கள் சாப்பிட்ட அந்த தட்டுகளை, நான் சுத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் எச்சல் தட்டுகள், அந்த தட்டுகளை எல்லாம் ஒரு மூலையிலே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அந்த தட்டுகளிலே சில உணவுகள் மீதி இருந்தன, சிலவை கழிவு அதில் இருந்தன. அதை பார்ப்பதற்கே ஒரு அருவருப்பு உண்டாகும், அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு இரவு 11 மணி இருக்கும். என் அம்மா அங்கே சென்று அந்த தட்டுகளில் உள்ள அந்த கழிவுகளை எல்லாம் எடுத்து அங்கே வேற ஒரு இடத்திலே போட்டுவிட்டு அந்த தட்டுகளை எல்லாம் லேசாக கழுவி வைத்தார்கள். அப்போது நான் அங்கு போய் கேட்டேன், நாளைக்குத்தான் வீட்டுக்கு வேலை செய்யும் பெண்மணி வருவாளே, அவள் இதையெல்லாம் கழுவுவாள் அல்லவா, நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், இந்த தட்டுகளை பார் எப்படி இருக்கிறது, இதை கழுவும் பொழுது எவ்வளவு அருவருப்பு உண்டாகும் என்று பார். மற்றவர்கள் இடத்தில் நம்மை வைத்து பார்த்தால்தான் அவர்களுடைய உணர்ச்சிகள் என்ன, அவர்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவர்களுடைய துன்பங்கள் என்ன என்பது நமக்கு தெரியும். நாளைக்கு அந்த பெண்மணி வந்து இந்த தட்டுகளை எல்லாம் பார்த்து கழுவும் போது மனதிலே ஒரு அருவருப்பு உண்டாகும், வெறுப்பு உண்டாகும். அதை அவள் சொல்ல மாட்டாள். ஏனென்றால் அவள் அப்படி வேலை செய்தால்தான் அந்த வருமானத்தை வைத்து அவள் குடும்பம் நடத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செய்வாள். ஆனால் நாம் இதனை உணர வேண்டும். நம்ம அவள் இடத்தில் வைத்து பார்க்கும்போது என்ன கஷ்டம் உண்டாகிறது என்று உணர்ந்தால் நாம் அதை திருத்திக் கொள்வோம். அதற்காகத்தான் இதை நான் லேசாக கழுவி வைக்கின்றேன், மீதியை அவர் நாளை வந்து கழுவி வைப்பார் என்று கூறினார். இதைத்தான் என்பதி என்று கூறுகிறார்கள். என்பதி என்றால் நம்மை மற்றவர்களை இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும். அப்போது அவர்களுடைய உணர்ச்சிகள் என்ன, அவருடைய துன்பங்கள் என்ன, அவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதுதான் என்பதி. அதை நான் அன்று கற்றுக்கொண்டேன். அப்போது 20 வயது, இப்போது எனக்கு 75 வயது ஆகிவிட்டது. கடந்த 50 வருடங்களாக நான் அன்று அம்மா கூறிய அந்த அறிவுரைகளை ஏற்று அதன்படி செய்து வருகிறேன். என்னுடைய தட்டை நான் அப்படியே போடுவதில்லை. அதில் உள்ள கழிவுகளை எடுத்து டஸ்ட்பின்னில் போட்டுவிட்டு அதை லேசாக தள்ளில் அலம்பி அங்கே வைப்பேன். அதை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும்.